முத்தலகுல பூமி தான் தங்குறதுக்காக அவுட் ஹவுஸ கிளீன் பண்றாரு. முத்தலகு இங்க சோகமாவே உக்காந்துட்டு இருக்காங்க. சொர்ணம் வந்து பால் தர்றாங்க. நடக்கிறதெல்லாம் சொல்லி சொர்ணத்துக்கிட்ட புலம்புறாங்க முத்தலகு. எனக்கு அவர் மேல கோவம் இருக்கு. ஆனா அவரை வீட்டை விட்டு வெளியே போய் அவுட் ஹவுஸ்ல தங்குறதும் எனக்கு பிடிக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் சொன்னதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். பிரசவம் வரைக்கும் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க முத்தலகு. எனக்கு அவர் செஞ்சது நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்றாங்க. சொர்ணமும் ஆறுதல் சொல்லி பால் குடிக்க சொல்றாங்க. ரெஜினா அஞ்சலிக்கு கால் பண்றாங்க. அஞ்சலி அவுட் ஹவுஸ்ல பூமி போய் தங்க போறத பத்தி சொல்றாங்க. ரெஜினா உடனே, இங்க பாருடி, இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ். நீ போய் பூமி கூடயே தங்குறதுக்கு வழிய பாரு. அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணு. உன்னால முடியலன்னா வாந்தி வருது, மயக்கம் வருதுன்னு சொல்லு. கண்டிப்பா சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகும்னு பிளான் போட்டு தர்றாங்க. அது மட்டும் இல்லாம தயா கூட சேர்ந்து முத்தலகு குழந்தைய கொல்றதுக்காக போட்ட பிளான பத்தியும் அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. அஞ்சலி எப்படியோ முத்தலகு இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சா போதும்னு நினைக்கிறாங்க. பூமி சுத்தம் பண்ணிட்டு இருக்க பால் எடுத்துட்டு அஞ்சலி அவுட் ஹவுஸ்க்கு வர்றாங்க. பின்னாடி இருந்து பூமிய கட்டி பிடிக்கிறாங்க. கையில இருந்த தொடப்பத்தை வச்சு மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாரு பூமி. அப்புறமா ஐயோ தெரியாம பட்டுருச்சுன்னு சமாளிக்கிறாரு. பரவாயில்ல பூமி, இனிமேல் நான் ஒன்னதான் சுத்தி சுத்தி வரப்போறேன். இந்தா பால் கொடி, நைட்டு நம்ம 2 பேரும் இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பூமி உடனே ஐயோ இது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ், உள்ள பாம்பு இருக்குன்னு சொன்னோன்ன பதறி போய் அஞ்சலி வெளியே போறாங்க. சூச வந்து என்னையா பாம்பு கிம்புன்னு கதை சொல்லிட்டீங்கன்னு கேட்க, ஆமா அவ என் கூட அவுட் ஹவுஸ்லயே தங்குறதுக்கு ஐடியா பண்றா. அவளை கட் பண்ணி வர்றதுக்கு தான் இப்படி சொன்னேன். சரி முத்தலகு எப்படி இருக்கா? அவளை அஞ்சலி எதுவும் சொல்லல. வீட்டுல இருக்கிற யாராவது ஏதாவது சொல்றாங்களா? அவளை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சூசை கிட்ட சொல்றாரு. இங்க முத்தலகு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு முத்தலக பாக்க மருது வர்றாரு. என்னக்கா நீ சொல்லவே இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கா இத கேக்குறதுக்கு. அம்மாவும் தமிழும் உனக்கு ஸ்வீட்ஸ் பழம் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்றாரு. சந்தோஷமான விஷயம்தான். ஆனா நான் சந்தோஷப்படுற நிலைமையில இல்ல. இங்க எல்லாரும் சொன்னதுக்காக மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். ஆனா எவ்வளவு நாள் இங்க இருப்பேன்னு தெரியல. சீக்கிரமாவே அக்கா வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவேன்னு சொல்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து முத்தலகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.